வருடமாக தெரியும். முகநூல் மூலமாக அறிமுகமானவர். அதன் பிறகு தமிழ் தேசியத்தை பற்றி புதுவையில் ஒரு கூட்டம் நடத்தினோம். அதற்கு பாலசிங், ஹீமாக்கிரன் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் கொஞ்சம் பங்கேற்று பேசும்போது அப்போ தான் அறிமுகம் நேரடியாக. தொடர்ச்சியாக நான் முகநூலில் சாதிய வன்முறைக்கு எதிராகவும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதி கொடுமைகளுக்கு எதிராக சில சமயங்களில் ஆளுகின்ற திமுகவை எதிர்த்து விமர்சித்து எல்லாம் ஆளும் கட்சி எதுவாக இருந்தாலும் விமர்சித்து பதிவு போடுவது வழக்கம். அப்படி போடும்போது தான் பாலசிங் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. பின்னர் திடீரென்று பொருளாதாரம் பயில்வோம் என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். அதை எனக்கு அனுப்பியிருந்தார். அதை வாசித்தேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் நூல் எழுதி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு பாலசிங்கை பார்க்கும்போது சற்று ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவர் தொடர்ந்து புது புது முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆர்எக்ஸ் நிறுவனம் தொடங்கி ஒரு ஆண்டாக இந்த ஓராண்டிற்கான விழாவை நடத்துவதை இப்படி ஒரு நிகழ்வாக, இப்படி ஒரு விழாவாக யோசித்தது அதுவும் எனக்கு புதிதாக இருந்தது. அதற்கு பாலசிங் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது சமூகமும் பொருளாதாரம் என்று பேசும்போது தமிழ் சமூகத்தில் இப்போ ஹீமாக்கிரன் பேசும்போதாகட்டும், ஐயா செந்தில்நாதன் ஐயா பேசும்போதாகட்டும், இல்லை இதற்கு முன்னாடி பேசிய எல்லாருமே என்ன பேசினாங்கன்னா, தமிழ்ல இருந்து வரக்கூடிய தொழில் முனைவோர்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு கருத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு காசு நாகராஜன் பேசும்போது சேமிப்பு பண்ணணுமா அப்படின்ற ஒரு நிலையை பற்றி அவர் பேசினார். அந்த நிலையை தான் எனக்குமே இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எனக்கு இது அடிப்படை சிக்கலாக தெரிவது. அதாவது தமிழ் சமூகம், பொருளாதாரம், முதலீடு, இது எல்லாத்துக்குமான அடிப்படை சிக்கலாக தெரிவது ஜாதி தான் எனக்கு படுது. நான் என்ன தொழிலை தொடங்க முடியும் அப்படிங்கிறத சாதி பெரும்பாலும் தீர்மானிச்சிருது. நான் பயிற்றுவித்து கொண்டிருக்கக்கூடிய புதுவை பல்கலைக்கழகத்தில் என்னிடம் பயின்ற மாணவர்கள் தப்பித்தவறி எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேற எதுவும் வேலை கிடைக்காம இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்கும். எம்எஸ்சி முடிச்சுட்டு மீன் பிடிக்க போயிடுவான், எம்எஸ்சி முடிச்சுட்டு முடிவெட்ட போவான். அப்போ இந்த நிலைமை இருக்கு இல்லையா, இது நம்மளால பாரம்பரியமாக சாதி அமைப்பால் திணிக்கப்பட்ட தொழிலிருந்து நாம் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நமது கல்வியும் இப்ப இருக்கக்கூடிய நவீன வாய்ப்புகளும் நமக்கு கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி தொக்கி நிற்கும். அப்போ இதை எப்படி மீறுவது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது, ஒரு தொழிலை புதுசாக ஒருத்தர் தொடங்குவதா இருந்தா கூட நம் எதில் அறிமுகமா இருக்கு, நமக்கு குடும்பத்திலேயோ இல்லை பின்புலத்துல இருந்து எது பழக்கமா இருக்கோ அதுல நம்ம முதலீடு பண்ணுவதுதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா பணம்னாலே அது இழப்பாறதை பத்தியான ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இதுல நவீன பொருளாதார படிப்பினைகள் எல்லாமே சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த முதல்ல கூட ஆரம்பத்தில் பொருளாதாரம் பத்தி பேசிய போது கூட y = c + i + g + x - m போட்டாங்க இல்லையா. இந்த ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஐ எங்க இருந்து வருது அப்படின்னா சேவிங்ஸ்ல இருந்து வருது. அப்ப சேவிங்ஸ் எங்க இருந்து வரும்? கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல ஆடம் ஸ்மித் லேபரர் ஷுட் பி கெப்ட் அட் த லெவல் ஆஃப் ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. கைக்கும் வாய்க்கும் போதுமான அளவு கூலி கொடுத்து மக்களை வைக்கணும்னு. அதை விட மிக கொடூரமான ஒரு அமைப்பு சாதி அமைப்பு. அதாவது தீண்டத்தக்க சாதிகளுக்கு தானியங்களை கூலியாக கொடுக்க வேண்டும், தீண்டத்தகாத சாதிகளுக்கு பழைய சோற கூலியாக கொடுத்து வேலை வாங்கின ஒரு சமூகம். இந்த சமூகத்துல சேமிப்பு எங்கிறது இருக்கும், சேமிப்பை பத்தின அறிவு எங்கிறது நமக்கு இருக்கும். நீ சேமிக்க கூடாதுன்னு தானே சாதி அமைப்பே வச்சிருக்கான். நீ சேமிப்பை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சாதி அமைப்பு வச்சிருக்கான். நீ உன்னுடைய அதாவது இப்ப இங்க எய்தாப்புல இருக்கு CLRI இன்ஸ்டிடியூட் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு இல்லையா. தெரிந்தவன் திண்டத்தகாதவனை தானே வச்சான். அந்த அறிவு தகாத அறிவா தானே வச்சிருந்தோம். நம்ம உடல் உழைப்பு தீண்டத்தகாததாக வச்சிருந்தோம். நம்ம அப்போ உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் தீண்டத்தகாததாக வரையறுத்து சாதி அமைப்பு அது ஏன் வரையறுத்தது அப்படின்னா, அப்பதான் பழைய சோறை போட்டு அந்த உழைப்பை சுரண்ட முடியும். அதுதான் பண்ணுச்சு சாதி அமைப்பு. அப்போ பழைய சோறை போட்டு உழைப்பை சுரண்டுனா
காலையில விடிஞ்சதுல இருந்து மாலை இருட்டுற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போடுற சோத்தை கஞ்சியை குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு சமூகத்துல சேமிப்பு எங்கிருந்து வரும், முதலீடு எங்கிருந்து வரும்? ஆக இந்த சிக்கல் அப்போ இதுல இருந்து தான் இப்போ வந்து ஒரு செந்தில்நாதன் ஐயா பேசும்போது சொன்னாரு, காமராஜருடைய பங்களிப்பு என்ன, இது சத்துணவு திட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆக ஒரு மிகப்பெரிய சமூக கூட்டம் பசியால் மட்டுமே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சாதிய சமூகத்தில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பத்தி யோசிச்சு அதுல வந்து அரிசி கொடுத்து அது எவ்வளவு பெரிய மொபிலிட்டி ஏற்படுத்துச்சுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது காலையில இருந்து சாயங்காலம் போய் கஞ்சி கிடைச்சாதான் நம்ம வீட்டுல பசியாற முடியுன்ற ஒரு சூழல்ல ஒரு தொழிலாளியோ அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மனைவியோ வேற வேலையை பத்தி யோசிக்க முடியாது. சோறுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற போது பிடிஎஸ் சிஸ்டத்துல அரிசி கிடைக்கும் போதுதான் சரி நம்ம போய் வேலை கிடைக்காம போய் வெறுங்கையோடு திரும்பினா கூட வீட்டுல பட்னியா இருக்க மாட்டாங்கன்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் போதுதான் மொபிலிட்டியே ஏற்படுது. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1980களுக்கு ஒட்டி உருவான தொழில்கள் எல்லாமே வந்து ஈஸி என்ட்ரி லோ ரெமுனரேஷன் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நேற்று வரைக்கும் நீங்க விவசாய கூலியா இருந்துட்டு இன்னைக்கு நீங்க வேற ஒரு வேலைக்கு போகலாம். அவர் வந்து சாயப்பட்டறையா இருக்கலாம், இல்ல வந்து அது வந்து பட்டாசு தொழிற்சாலையா இருக்கலாம், இல்ல பிரிண்டிங் தொழிற்சாலையா இருக்கலாம், வேற எதுவும் வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து ரொம்ப பெரிய ஸ்கில் இல்லை, ஒரு வாரம் போய் பழகிக்கலாம். ஆக இந்த ஒரு ஸ்கோப் இருந்தது. உடனடியா மாற முடியும், உடனடியா வேற ஒரு வேலை கிடைச்சிடும். அர்பனைசேஷன் ஆகும்போது இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும் போது இந்த ஸ்கோப் கிடைக்குது. ஆனா 2000க்கு பிறகு உருவான தொழில்கள் வேற மாதிரியான தொழிலாளர்கள். உங்களுக்கு வந்து 12 வருஷம் பள்ளிக்கூட கல்வியும் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் பட்டப்படிப்பு, அதுவும் மிக தரமான கல்லூரிகளில் படித்திருந்தால் மட்டும் நீங்க அந்த கார்பரேட்டுக்குள்ள நுழைய முடியும், இல்லாட்டி நுழைய முடியாது. கார்பரேட்ல இருக்கக்கூடிய பார்ப்பனிய அதிகாரத்தை இவர் கிறிஸ்புலர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து கிறிஸ்புலர் எழுதியிருக்காரு ஒரு புத்தகம். அதுல தஞ்சாவூர் பகுதிகளில் லேண்ட்லார்டா இருந்த ஆட்கள் எப்படி நேரா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறினாங்கன்றதை பத்தி எழுதுறாரு அவர். அப்ப மற்ற சாதியை சேர்ந்தவர்களுக்கு அதுல நுழையிறதுல உள்ள சிக்கலை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். இன்னுமே நிறைய இடங்கள்ல வந்து கார்பரேட்டுக்கே கூட நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நீங்க ஷெட்யூல் காஸ்ட் தெரிஞ்சுச்சுன்னா நேரம் உங்களை ஹவுஸ் கீப்பிங்ல போட புத்தி இங்க இருக்குல்ல இன்னும். அப்போ சாதியை கடந்து சமூகத்தில் நம்ம வந்து மொபிலிட்டியை பத்தியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது கூட எந்த தொழில நம்ம போட முடியும் அப்படிங்கிறத பத்தி எங்க நம்ம யோசிக்க முடியும்? ஆக அதற்கான பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படிங்கிற ஒரு சிக்கல். இதுல இன்னொரு என்னன்னா, இப்போ முதல் தலைமுறையா ஒரு அரசு வேலையிலயோ ஒரு நல்ல வேலையிலயோ இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் இருக்கும். சேமிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஒவ்வொரு மாசமும் ஒரு 10,000 8,000 மிஞ்சும் அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் இருந்து ஒரு அவசர தேவைக்கு ஏதாவது கேட்பாங்க, அது திரும்பி வருமா வராதான்னு தெரியாது, அந்த காசு அங்க போகும். ஆக இந்த ஒரு சூழல்ல இருந்துட்டு நம்ம முதலீடை பத்தி யோசிப்பதும் எந்த தொழில முதலீடு பண்ண முடியும், முதலீடுக்கான அவனியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு புரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. அது புரிந்த சிலர் வந்து இப்ப இங்க இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வந்து ஒரு கார்பரேட் எம்ப்ளாய்மெண்ட்னாலயோ இல்ல ஒரு நல்ல சாலரி கிளாஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனாலயோ கொஞ்சம் எக்ஸஸ் சேவிங்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை பத்தி இப்போ வந்து இப்போ எஸ்ஐபி பத்தி இப்போ ஆரம்பத்தில் சொன்னாங்களே, எஸ்ஐபி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் பத்தி பேசினாங்களே, அதுல வந்து பயன்பட முடியும். அதுவும் எப்ப அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் வசதியா இருந்த பிறகுதான். ஆக இந்த மாதிரி ஒரு சூழல்ல தொழிலை பத்தி யோசிப்பது இப்ப நான் பார்த்த வரைக்குமே தலித்துகள்ல இருந்து நம்ம வந்து நீங்க நகரத்துல என்ன மாதிரியான தொழில்கள் இப்ப யாரு டீ கடை வைக்க முடியும், எந்த இடத்துல டீ கடை வைக்க முடியும், யாருக்கு கடை வாடகை கிடைக்கும், யார் வந்து தள்ளுவண்டியில பிளாட்ஃபார்ம்ல வச்சு கடை போடுறாங்க, இதை வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு என்ன, அப்போ இதுக்கு முன்னாடி படையடிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப பேண்ட் செட் வச்சிருக்கிறாங்க, ட்ரம் செட் பேண்ட் வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து முன்னாடி வந்து பாடகை கட்டி போயிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு சொர்க்கரதம் சொல்லி பழைய கழிச்சு போடக்கூடிய இந்த குட்டியான மாதிரியான வண்டிகளை வந்து இறுதி ஊர்வலத்துக்கான ஒரு வண்டியா மாத்தி தொழில் பண்றாங்க. அப்போ மீன்பிடியில இருந்தக்கூடிய பறையர்கள், மீன்பிடியில கூலியா இருக்கக்கூடிய பறையர்கள் புதுசா டிராக்டர் வாங்கி, அதாவது புதுவையில் நடந்த ஒரு விஷயம் எங்க பல்கலைக்கழகத்துக்கு ஏத்தாப்புல டிராக்டர் வந்து படகு வந்து மீன் பிடிச்சிட்டு வெளியே வரும்போது கரையில ஏத்துறதுக்கு வந்து முன்னாடி கையில இழுப்பாங்க.
அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டிராக்டர் வச்சு டிராக்டர்ல உள்ள ட்ராலி வச்சு இழுப்பாங்க. அந்த டிராக்டர் ஒருத்தர் ஒரு பறையர் வாங்குறாரு. ஒரே நாள்ல நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் அவர் மறுநாள் விற்கிறாரு வேற. அப்புறம் மீனவர்கள் வந்து அந்த டிராக்டர் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது தொழில் பத்தி பேசும்போது, தமிழ் சமூகத்தில் உள்ள தொழிலை பத்தி பேசும்போது, தொழில் முனைவோரை பத்தி பேசும்போதும் நம்ம வந்து இது எந்த அளவுக்கு அனைவருக்குமான ஒரு யாரும் எந்த தொழிலும் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு முன்னாடி தொக்கி இருக்கிறது. இது வந்து இப்ப நீங்க ஹீமாகரன் பேசுனதா இருக்கட்டும், தொடர்ச்சியா அது பேசும்போது நமக்கு மிகப்பெரிய இடையூறாக தமிழ் சமூகத்தில் இருப்பது சாதி அமைப்பும், சாதி அமைப்பு சார்ந்த தொழிலும், அந்த தொழிலுக்கு சுரண்டுவதற்கு ஏதுவாக போல இருக்கக்கூடிய புனிதம் தீட்டு அடிப்படையிலான இருக்கக்கூடிய கூலிக்கான மதிப்பும் இதுதான். அது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துடலாம். என்ன உதாரணம் அப்படின்னா, வழக்கமா நான் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது நான் எடுக்கிற உதாரணம், ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு கட்டடத்தை ஒரு சுவரை கட்டுறாரு. இந்த சுவரை கட்டி முடிக்கிறாரு. அவருக்கு கூலி கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல 1000 ரூபாயோ இல்லை 1500 ரூபாயோ இருக்கும். இது ஒரு பெயிண்ட் இருக்கும், அதே மாதிரி 800 ரூபாயோ 1000 ரூபாயோ இருக்கலாம் இல்லையா? ஆனா இதுல வந்து இந்த ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவர் ஒரு 40-50 வருஷம் நிற்கும். ஒரு டேஞ்சிபிள் அசெட், இது டியூரபிள் அசெட். இந்த கட்டடத்தை உருவாக்கக்கூடியவருக்கு நம்ம கொடுக்குற கூலி 1000 ரூபாய். ஆனா இந்த கட்டடம் கட்டி முடித்த பிறகு பூஜைக்கு கூப்பிடுறவங்களுக்கு அதுல உற்பத்தி எதுவும் இல்லை. அதுல புகையால் நிரப்புவாங்க. நமக்கு புரியாத மொழியில ஏதோ என்ன, அது நம்ம கூலியா கொடுக்குறோமா தட்சணையா கொடுக்குறோமா? ஆக சாதி என்பது மிகப்பெரிய சுரண்டல் அமைப்பு. அதனால நீங்க வந்து பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது சாதியத்தையும், சாதியம் சார்ந்த தொழிலையும், சாதியத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கூலி அமைப்பையும் இது எதையுமே பேசாம பொருளாதாரத்தை பத்தி பேச முடியாது. அப்ப இது எல்லாம் தொடர்பு இருக்கிறதுனாலதான் சேமிப்புன்றது சிக்கலா இருக்கு. சேமிப்பு சிக்கலா இருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதோட பெரிய சிக்கலா இருக்கும். ஏன்னா நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கே நம்ம கையில இருக்கிற 5-10 செலவாகிட்டே இருக்கும். ஆக இந்த சூழல்ல இது வந்து இப்ப இந்த ஒரு தொழில் பழகுவோம் அப்படின்ற பாலசிங்கனுடைய இந்த முயற்சி வந்து எனக்கு என்ன பாக்குறேன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு முயற்சி. நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதை எப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவான வாய்ப்பான ஒரு விஷயமா எப்படி மாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல இன்னொன்னு இருக்கு. இப்போ ஸ்விக்கி பத்தி இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. நான் வந்து ஜெர்மனியில வெஸ்டிக் ப்ரொஃபஸரா போனப்போ அங்க லெஃபரண்டோன்னு ஒரு இதே மாதிரி டெலிவரி இதுதான் நம்ம ஸ்விக்கி மாதிரியான ஒரு டெலிவரி ஏஜென்சி. அதுல வேலை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு பேசிக் அங்க இருக்கக்கூடிய மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து 12 யூரோ. அப்போ ஒரு நாளைக்கு அவன் 4 மணி நேரம் போயிருக்கிறான். அன்னைக்கு வந்து டெலிவரியே பண்ணியிருக்க வேண்டாம், 4 மணி நேரம் அவன் அவைலபிளா இருக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு 48 யூரோ கொடுத்தாகணும். ஆனா இங்கே எப்படி அப்படின்னா, இவன் டெலிவரி பண்ணாதான் காசு, 10 டெலிவரி பண்ணாதான் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றது. அந்த டெலிவரிக்கு அங்க வந்து அவங்க சைக்கிள் கொடுத்தாகணும், அவங்க கம்பெனிக்காரன் வெஹிக்கிள் கொடுத்தாகணும். ஆனா இங்க இவன் வீட்டுல இருந்து சேமிச்சு செகண்ட் ஹேண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு வண்டியை வாங்கி அந்த வண்டியை வச்சு அதுக்கு இவனே பெட்ரோல் போட்டு இந்த டிராபிக்ல அவனையே நேவிகேட் பண்ணி எவ்வளவு வேகமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேகமா கொடுத்தாலும் அவனை எவ்வளவு சுரண்டி நம்ம வந்து அந்த லாபத்தை. எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஹோட்டல்ல ஸ்விக்கியில் ஆஃபர்லாம் போடுறாங்க இல்லையா, அது என்னென்ன கேள்வி வரும்? அரிசி போடுறவன் ஒருத்தன், முதலீடு பண்ணி சமைக்கிறவன் ஒருத்தன், அதை சாப்பிட்றவன் ஒருத்தன், இவன் எங்கிறது ஆஃபர் கொடுக்குறான்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப இடிக்கும். இப்ப உற்பத்தியில இவன் எதுவுமே இல்லையா இல்லையா, இவன் எங்கிருந்து ஆஃபர் கொடுக்குறான்? இது எப்படி நியாயமாகும், இது எப்படி அறமாகும்ன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த ஓலாவா இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், இவனுக்கு வந்து ஒரு 30% சுரண்டுறாங்க. 100 ரூபாய்க்கு வண்டி ஓடனா 30 ரூபாய் அவங்க காசாகுது. அப்போ இதுக்கான மாற்று என்ன? இந்த சுரண்டலை நம்ம எப்படி மாற்ற போறோம்? இந்த சுரண்டல் எல்லாமே இந்த சுரண்டலை வச்சுட்டு நம்ம இதுதான் தொழில் நம்ம சொல்ல போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இது அறம் சார்ந்து தொழிலையும் தொழில் முனைவரையும் இதை எப்படி நம்ம அறம் சார்ந்து எடுத்துக்கொள்ள போகிறோம் என்ற கேள்வியை உங்கள் முன் விட்டுவிட்டு இந்த புத்தகத்தை தொழில் பழகுவோம் என்ற நான் வந்து இதை இன்னும் வாசிக்க. ஆனா இது வந்து இப்ப எனக்குமே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு மாச சம்பளம், அதாவது ப்ரொஃபசர் இது நம்ம ஜலாலுதீன் சொல்லுவாரு. ஜலாலுதீன் என்ன நண்பர், புதுவையில் இருக்கிற நண்பர், அவரு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரால பிசினஸ் சொல்லி கொடுக்க முடியுமா? இவனே மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான், இவன் எப்படி பிசினஸ் சொல்லி கொடுக்க முடியும் ஒரு கேள்வி கேட்பார்.
இல்லையா? இந்த அடிப்படையான கேள்விதான். இப்போ என்ன மாதிரியான ஒரு பேராசிரியரை கூப்பிட்டு தொழில் முனைவர் நானே மாசம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் தானே இல்லையா? அப்படின்ற போது எனக்கே வந்து இந்த நூல் வந்து புதுசா இருக்கும். ரெண்டாவது வந்து பாலசிங்கம் வந்து தொடர்ந்து அது எந்த கவலையும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 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 முனைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு என்னை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜெரோம் சாம்ராஜ் அவர்களுக்கு பசுமை தமிழகம் உதயகுமார் அவர்கள் நினைவு பரிசை வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பச்சை தமிழகம் உதயகுமார் அவர்கள்.